சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெரு மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய அப்படி அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் சரி மணவளக்குறிச்சி ஊரை சார்ந்த ஸ்ரீ பகவதி வில்லிசைகளின் சார்பாக முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மல்லங்கோடு என்று சொல்லக்கூடிய அருமையான நகரத்தில் ஆண்டவன் அருள்மிகு தர்மசாஸ்திரவுடைய ஆலயத்தில் சரி தை மாத திருவிழா மங்களகரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சரி, இந்த நல்ல நாளில் எங்களுக்கு வில்லிசை அருள் செய்த அரிகரபுத்திரன் ஐயன் சாஸ்தா பதம் பணிந்து நாங்கள் முதலாக சாஸ்தா பிறந்த வரலாற்றை பாடுகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்களில் ஏதேனும் குற்றம் குறை இருந்தால் அத்தனையும் பொறுத்து ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கதையிலே வருகின்றோம். அரிகரல் புதல்வனான அப்படி ஆதிகொண்டையன் பேரில் உரியதோ தமிழினாலே புகந்து நான் கதையாய் பாட திரிபுரம் எரித்தோன் மைந்தன் செந்திலான் தனக்கு மூத்து கையகரே முகத்து வேள கணபதி காப்புதாமே கையகரி முகத்து வேள கணபதி காப்புதானே மெய்யும் தவத்தால் இன்றரக்கன் விரலால் தூண்ட வர வாங்கி செய்ய சிவனார் தனை மருட்டி திருமால் அருகே மகிழ்ந்து செல்ல தைதல் வடிவாகி பெண்கோலம் கொண்டு அப்படி சத்தியம் செய்து வரமளித்து சாஸ்தா ஐயன் பிறந்த கதை படிக்க மதையானை முகவன் காப்புதானே சாஸ்தா ஐயன் பிறந்த கதை படிக்க மதையானை முகவன் காப்புதானே தானாகிய பொண்ணு கையிலாசமலையானதிலே சிகளோ முனிவர்களோ கூடி சங்கரனார் மேலே கவி பாடி தானாகிய பொண்ணு கையிலாசமலையானதிலே வானவரும் கூடி சங்கரனார் மேலே கவி பாடு 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் முழுதும் வெள்ளி கைலை மலை நாடி கண்ணனார் தன்மேல் கவி பாடி அப்படி அகண்ட பரிபூரண சச்சுதானந்த சாட்சாதி பகவான் ஆதி வெள்ளி கைலாச மலையானதிலே சிவனும் சக்தியும் சமேதரராய் வீட்டிருக்க 33 கோடி தேவாதி தேவுக்கள் ஏனைய ரிஷிமார்கள் 44 கோடி ரிஷிமார்கள் சங்கத்தார் சமயத்தார்கள் தானவர்கள் வானவர்கள் முனிமார்கள் சப்த ரிஷிகள் சித்தி வித்தியாதரர்கள் உலகர்கள் இப்படி யாபேரும் பிணை சூழ சரி இங்கு இவ்வாறு இருக்க கைலாய மலை திருவிழா கோலமாக காட்சியளிக்கிறது. அது கைலாயமலை. சரி, மேலுலகத்தில் தேவர்கள் இருப்பார்கள். ஆமா, இது மண் உலகம். ஆமா, நம்மளை போன்று மக்கள் வாழ்வார்கள். ஆமா ஆமா, இதற்கு கீழே ஒரு லோகம் இருக்கிறது, பாதாள உலகம். அந்த பாதாள லோகத்தை அசுரர்கள் ஆண்டு வருகின்றார்கள், வாழ்ந்தவர்கள். அந்த அசுரர்கள் நினைக்கின்றார்கள், ஒரு நாள் சேர்ந்திருந்தவங்க நினைக்கிறாங்க, தம்பி அண்ணா தேவர்களுக்கு மட்டும் இறப்பு பிறப்பு இல்லாமல் அழகு குறையாமலும், ஆமா முடி நரைக்காமலும், சரி மூளை குறையாமலும் வலுவோடு இருக்கிறார்களே, என்ன காரணம்? என்ன சாப்பிடாமடி? தேவ அமிர்தம் சாப்பிட்ட காரணத்தினால் அவர்கள் அப்படி அழகோடு வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த ரகசியத்தை நம்மளை படைத்தது யாரு?
சிவபெருமான் அங்கு சென்று கேட்போம். வாருங்கள் போகலாம். என்ற அசுர பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து எங்கு வருகின்றார்கள்? சிவலோகத்திலே வந்து என்ன சொல்வார் வாருங்கள். ஆண்டவனை பணிந்து என்னம்மா சொல்லுகிறார்கள்? சுவாமி வாங்கப்பா. நரைத்திரை மோப்பி பிணியழுகாமலே பிணியழுகாமலே நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் வாழ்வதற்கு நாதனி உங்கள் திருவருளாலே திருவருளாலே நலம்பெற அருள் புரிவி நரைதிரை மோப்பு பிணியழுகாமலே பிணியழுகாமலே நாங்கள் வாழ்வதற்கு காதிலே உங்கள் திருவருளாலே திருவருளாலே நலம் பெற அருள் புரிவி அருளதி புரிவீர் ஆதிய ஜோதியே ஆதியே ஜோதியே அடியினை வணங்கீரோ அடியனை வணங்கி அடியினை மறவாதே அருளதி தந்தே அருளதி தந்தே அம்பரை காத்தருள்வே போடு. ஆமா சுவாமி வாங்கப்பா. யார் வந்திருக்கிறோம் பாருங்க. நீங்க அசுர பிள்ளைகளா? ஆமா அசுரர்கள் வந்திருக்கிறோம். எம்மை நாடி வந்த காரணம்? காரணம் தானே ஆமா. அந்த தேவாதி தேவர்களோ ஆ. நரை திரை மூப்பு பிணி சாக்காலம் இவையெல்லாம் அணுகாமல் வாழ்ந்து வருகின்றார்கள். அடாடாடாடா. அன்னவரை போன்று நாங்களும் வாழ வேண்டும் சுவாமி. பிள்ளைகளே, என்ன தேவர்களைப் போல் நீங்கள் வாழ வேண்டுமானால் ஆனால் தேவாமிர்தம் சாப்பிட வேண்டுமே. தெய்வ அமிர்தம் எங்க போய் வாங்குவது? கடையில் இல்ல, கிடைக்க பொருள் இல்லப்பா. ஆ, திருப்பார்கடலை கடையுங்கள். சரி கண்ணபெருமானுடைய அருள் இருந்தால் ஆ. நிச்சயம் தேவாமிர்தம் நாங்கள் மட்டும் சென்றால் அந்த அமிர்தமானது கடைய முடியுமா என்ன சுவாமி? நிச்சயம் கிடைக்காது. அப்படி என்று சொன்னால் தேவர்கள் துணை இருக்க வேண்டுமே. சுவாமி ஆ. அந்த தேவுக்களோ எங்களுக்கு பகையாளி அல்லவா? ஆமா. நாங்கள் அழைத்தால் அவர்கள் வருவார்களா என்ன? என்னுடைய அருள் இருந்தால் வருவார்கள், போய் வாருங்கள். அப்படியே ஆகட்டும். என்ற அசுர பிள்ளைகள் தேவாதி தேவர்களை கூட்டிக் கொண்டு அப்படி அமிர்தம் கடைய வேண்டும் என்று எங்க வருகிறார்கள்? திருப்பார் கடலிலே வந்து எப்படி அமிர்தம் கிடைக்கின்றார் பாருங்கள். எப்படி? அப்படியே இருக்கையிலே அசுரர்களும் தேவர்களும் தமது கடைய வேணும் என்று அரிய திருப்பார் கடலில் திருப்பார்க்கடலில் அப்படியே இருக்கையிலே அசுரர்களும் தேவர்களும் அமிர்தம் அதை கடைய வேண்டும் என்று அழகு திருப்பார்க்கடலில் அழகு திருப்பார்க்கடலில் மந்திர கிரிமலையை மத்தாயிரே சுகியை ஆமா சுகியை கயிறாக வளர்கடலில் கொண்டு போய் கடலில் கொண்டு போய்
தேவர்களும் அசுரர்களுமாக திருப்பார் கடலில் வருகின்றார்கள். அமிர்தம் கிடையணும் இல்ல ஆமா என்று ஆளியை தாளியாக்கி மந்திரக்கிரி மலையை மத்தாக பாவிக்கிறார். வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு சந்திரனை குடையாக கொண்டு சூரிய பகவான் அடைசலாக ஆமா தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் இன்னொரு புறமாக இழுத்து பிடித்து அமிர்தம் கிடைக்கிற போது ஆமா அங்கே முதல் முல்லை ஆலகால விஷம் பிறக்கிறதா. ஆமா கண்ட சிவருமான் ஆலகால விஷத்தை அமுதாக சாப்பிட்டார். கண்டிருந்த பார்வதியானவள் கண்டத்தை எட்டி பிடிக்கிறாள். சரி கண்டம் கரைபடுகிறது. ஆமா ஆண்டவனை வணங்கக்கூடிய பக்தர்கள் சரி கரை கண்ட நீலகண்டன் என்று வழிபடுவார்கள். ஆமா மீண்டும் அமிர்தம் கிடைக்கிற போது கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருளினால் தேவாமிர்தம் பிறந்து வருகிறது. காரியத்துல கண்ணா இருக்கிறான் அசுரன், பறித்து கொண்டு ஓடுகிறான் அமிர்த குடத்தை. ஆமா தமக்கு அமிர்தம் கிடைக்கவில்லை என்று தெய்வாதி தேவர்கள் மாயவனை எப்படி மனதிலே எண்ணம் கொண்டார் வாருங்கள் சொல்லுங்கள். மாயவா அச்சுதா ஆளிதன்னில் பள்ளி கொண்ட ராமராகவா ஐயனே ராமராகவா அமிர்தமதை பறித்து தாரும் சீதாராகவா அமிர்தமதை பறித்து தாரும் சீதாராகவா ஆளிதன்னில் போடு போடு ஆளிதன்னில் ஆளிதனில் பள்ளி கொண்ட ராமராகவா ராமராகவா பறித்தமிர்தம் வாங்கி தாரும் சீதாராகவா பறித்தமிர்தம் வாங்கி தாரும் சீதாராகவா ஐவரையும் காத்ததொரு ஆளி வர்ணனே ஆளி வர்ணனே அமிர்தமதை வாங்கி தாருமே வர்ணனே அமிர்தமதை வாங்கி தாருமே வர்ணனே போடு போடு அடி ஆமா குன்று தன்னை கொடை பிடித்த கோபாலராமா கோபாலராமா ஹரித்தமிர்தோ வாங்கி தாரும் கோவிந்தராமா ஹரித்தமிர்தோ வாங்கி தாரும் கோவிந்தராமா தன்னில் குடை பிடித்த கோபாலராமா கோபாலராமா பறித்தமிர்தம் வாங்கி தாரம் கோவிந்த ராமா பறித்ததை வாங்கி தாரம் கோவிந்த ராமா தேவாதி தேவர்கள் எல்லோருமாக பார்க்கடல் வண்ணனாகிய பரந்தாமனை ஆளி வர்ணனை அப்படியே முறையிடப்பட்ட நேரத்தில் அச்சுதா அமரர்கேனா ஆ, ஆளின் மேல் பள்ளி கொண்டவா மாயவா பாடுபட்டவர்கள் நாங்கள் இருக்கிற போது ஐயையோ பலனை மற்றவர்கள் அறிவித்துக் கொண்டு அது போகின்றார்கள். விடலாமா இது நியாயமா? கூடாது இது தர்மமா? இந்த தேவர்கள் கண்ணபெருமானை வேண்டுகிற போது ஆமா கண்ணபெருமான் அழகான ஒரு பெண் கோலம் கொண்டு ஆகா அமிர்தத்தை வாங்கி தேவருக்கு ஒப்படைத்து விட்டு அப்படி கண்ணபெருமானும் மறைந்தார். ஆமா தமக்கு அமிர்தம் கிடைக்கவில்லை என்ற அசுரர்கள் மீண்டும் தேவர்களோடு படையெடுத்தார்கள். ஆமா கண்ணபெருமான் கையிலே நீங்காது தரித்திருக்கும் சுதரீசனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயுதத்தை கொண்டு பாதாள லோகத்தின் மீது ஏவி விடுகின்றார். அது ஆண்வர்க்கம் இல்லாமல் சக்கராதம் அழித்து வருகிறது. ஆமா அதில் எதிர்த்தவர்கள் அழிந்தார்கள். ஆமா எஞ்சியவர்கள் பாதாள உலகத்தில் பதுங்கி வாழ்ந்தார்கள். அந்த கூட்டத்தில் ஆமா சாத்மிகி என்ற மங்கை நினைக்கிறாள் இவ்வளவு அருவான பாதாள உலகம். ஆமா இமைப்பொழுதுக்குள் கண்ணனுடைய சக்கராயுதம் சிறந்து விட்டதை கண்டார். ஒரு நொடியிலே அடிந்து விட்டதே. இந்த அலைந்த உலகத்தை மறுபடியும் படைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு குரு யாரு? சுக்கராச்சாரியார். ஒரு ஆலோசனை கேட்டாள். ஆமா நல்ல விதமாக சொன்னார். பெண்ணே சுவாமி அழிந்த பாதாள உலகம் தலைக்க வேண்டுமானால் கடவுளை நம்ப வேண்டும். தவம் இருந்தால் கை குழந்தை கிடைக்கும், நினைத்தபடி உலகை ஆளலாம். ஆகட்டும் சுவாமி என்று சுக்கராச்சாரியாருடைய ஆலோசனையின்படி அந்த சகன் ராட்சசியானவள்
ஆமா, கானகத்திலே வருகின்றாள். ஆண்டவனை நினைத்து குழந்தைக்காக எப்படி தவம் இருக்கிறாள் வாருங்கள், சொல்லுங்கள். சாந்தாலே தரைமெழுகி, சாந்தாலே தரைமெழுகி, தரைமெழுகி, சாந்தாலே தரைமெழுகி, தரைமெழுகி, சங்கரத்தால் கோலமிட்டாய், சங்கரத்தால் கோலமிட்டாய், கோலமிட்டாய், மகளே தரைமெழுகி, சாந்தாலே தரைமெழுகி, சாந்தாலே தரைமெழுகி, தரைமெழுகி, சந்தனத்தால் கோலமிட்டாய், கோலமிட்டாள், கோலமிட்டாய், கைரண்டையும் தரைமெழுகினாள், சந்தனத்தால் கோலமிட்டாள், வாசலிலே கொலைவாளை கமுகுகளை நிறுத்தினாள், அன்னபாராத்தங்களை அதிலே கொட்டி இரு கைகளையும் பின்னால் கட்டி நாவினால் நக்கி சாப்பிட்டாள். காற்றை மட்டும் ஆகாரம் என்று நினைத்து ஆமா, உண்ணாமல் உறங்காமல் 12 வருடம் தவம் இருக்கின்றாள். 12 வருடம் தவம் இருக்கிற போது ஆமா, தவத்தின் பெருமை காற்றிலே கலந்து கைலாய மலைக்கு வருகிறது. ஆமா, சிவபெருமான் அறிகிறார். நந்தி சுவாமி, காட்டரக்கன் ஒருவன் வேண்டுவதற்கு முன்பாக ஒரு பெண்ணானவள் என்ன நினைக்கிறாள், அப்படியா, நான் சென்று வரம் கொடுத்து வருகிறேன். ஆகட்டும் சுவாமி. இந்த பெண்ணுடைய கனவிலே ஆண்டவன் காட்சி கொடுக்கிறார். ஆமா பெண்ணே, சுவாமி, என்ன வேண்டிய காரணம்? பாதாள லோகத்தை ஆளும் பொருட்டு ஒரு குழந்தை வேண்டும் சுவாமி. குழந்தை? ஆமா. உனக்கு சமயம் சரியில்லை அம்மா. ஏன்? பொழுது அங்கும் இங்குமாக இருக்கிறது. இப்போது குழந்தைக்கு பலன் தந்தால் அந்த குழந்தையால் உனக்கு நன்மை இருக்காது. எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு உடனே குழந்தைக்கு வரம் நீங்கள் தர வேண்டும். பெண்ணே சுவாமி, தவத்தை செய்தது நீ. ஆமா, வரம் தருவது உங்க கடமை. உனக்கு குழந்தை உண்டு. நம்பலாமா? நிச்சயம். இதோ வருகின்றேன் என்று இந்த ஆண்டவன் சொல்லி மறைய, ஆமா, அந்த முனிவரின் சொல் பழுது போகாமல் இருக்க, ஆமா, ரிஷி கர்ப்பம் ராத்தங்கவில்லை. இரவுக்குள்ளே கருஜனித்தாள். ஆமா, அதிகாலை பொழுதுக்குள்ளே அழகான ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறாள். அழகு நிறைந்த குழந்தை. என்ன குழந்தை? ஆண் குழந்தை. பெற்றெடுத்த குழந்தைக்கு கொப்பாடை நீக்கி தொப்புள் கொடியறுத்து நீராட்டி சீராட்டி பாலமுதமூட்டி 28 நாளையில் 28 கட்டி 41 நாளையில் நாமதேனம் சுட்டுவோம். ஆமா, என்று சொந்தம் பந்தம் உற்றார் ஊரார் எல்லோரும் வர வைத்து தன்னுடைய மகனுக்கு பேர் சுட்டு விழா எடுக்கிறாள். ஆமா, பாருங்கள், எப்படி பாருங்க, பத்மா சூரன் என்ற வல்லரக்கன் என்று பெயரானது சூட்டினாள். சிறப்பான பெயர். ஆமா, பெயரிட்டு தாலாட்டி 1 வயதிலே குழந்தை ஊந்து விளையாடுகிறான். 2 வயதிலே இருந்து விளையாடுவான். 3 வயதிலே முடியறைக்கு காது குத்தி 4 திருவயதிலே நடந்தோடி விளையாடுகிறான். ஆமா, 5 வயதிலே ஆடை கெட்டபடித்தான். ஆமா, 6 வயதிலே அழகு பார்த்தார்கள். இவனுக்கு 7 வயதாகிற போது ஆமா, அந்த அன்னையானவள் நினைக்கிறாள். என்ன நினைக்கிறாள்? நம்முடைய மகனுக்கு கல்வி கண் திறக்க வேண்டும். ஆமா, இந்த உலகத்திலே பெரிய செல்வம் என்ன செல்வம்? கல்விதான். வெள்ளத்தால் அழியாது, வெண்தணலால் வேகாது, கொள்ளை போகாது, கொடுத்தாலும் குறையாது. 5 கோடி பணம் வச்சுட்டு தூங்கினாலும் பயம்தான். ஆனா அந்த 5 கோடி செலவு பண்ணி படிக்க வச்சான்னு வச்சுக்கோ, ரோட்ல படுத்திருந்தானே களவு செய்ய முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட செல்வத்தை மகனுக்கு புகட்ட வேண்டுமே என்று அன்னையானவள் மகனை வரவழைக்கிறாள். மகனே வல்லரக்கா, அம்மா, இன்றிலிருந்து நீ எங்க போக வேண்டும் தெரியுமா? சொல்லுமா. பள்ளியில் சென்று படித்தே வருவேன், பாலகா கண்மணி வல்லரக்கா, பாலகா கண்மணியே வல்லரக்கா, பாலகா பள்ளியில் பல பேர்கள் உண்டடா, அதை கொள்ளாதே மகனே, பள்ளியில் சென்று படித்து வருவாயல், பாலகா கண்மணியே வல்லரக்கா, பாலகா கண்மணியே வல்லரக்கா, பாலகா பள்ளியில் பல பேர்கள் உண்டடா, பள்ளியில் பல பேர் கொள்ளாதே மகனே,
அற்புதமே வருவா உனக்கு வயது 5 ஆகிவிட்டது. என்ன கண்ணி அந்த காலில போடுமா? ஏ அம்மா என்னடா அதெல்லாம் வேண்டாம், கட் பண்ணிடுவேன், ஒன்றும் பயப்படாத. செல்ல அம்மா இங்கதான் போட்டு பழக்கம். என்ன எதுக்குமா கூப்பிட்டே? பள்ளிக்கூடம் போக வேண்டுமடா. எனக்கு நான் மட்டுமா? நீ மட்டும்தான். நான் எனக்கு ஒத்தை போறதுக்கு பயமா இருக்கு. பயமா இருக்குன்னா ஒரு நல்ல ஒரு வீமந்தடி போல ஒரு ஆளை நாங்க வச்சிருக்கோம். யாரும்மா? நம்ம ஒடுக்குக்கார தம்பி தான். அப்ப கூட நான் போக மாட்டேன். ஏன்? சித்தி விட. நீ ரோட்ல அவரை கூட்டிட்டு நடந்து பாரு, ஒரு ஆளு எட்டி பார்க்காது. அம்மா நான் வீட்லயே இருக்கம்மா. ஏன் வீட்ல இருக்க கூடாதுப்பா? நீ பள்ளிக்கூடம் போய் ஆகணும். போகணுமா? ஆமா. சரிம்மா போயிட்டு வர்றம்மா. பள்ளியிலே வந்த வல்லரக்கனானவள் ஆக அகர முதல் எழுத்தெல்லாம் படிக்கிறான். ஆமா. ஆவன்னா ஆத்திச்சூடிகள். அதன் பிறகு அகர முகர வரிசை முடிந்த பிறகு ஆமா வேதங்கள் படிக்க ஆரம்பிக்கிறான். வேதங்கள் 4 வேதங்கள், சாஸ்திரங்கள் 6, புராணங்கள் 18, அகமங்கள் 22, தர்மங்கள் 32, கலை ஞானங்கள் 64. சரி. தத்துவங்கள் 96. அடேங்கப்பா. இத்தனையும் படிக்கிற போது சிம்பிளா ஒரு வயசு 10 ஆகுது. 10 மேல படிக்கிறான் பாருங்க ஐயா. என்ன படிக்கிறான்? BA BE படிச்சான். அது படிக்க 10 வயசுல இதெல்லாம் படிக்க முடியாதுயா. அதெல்லாம் படிக்கிறான் அந்த காலத்துல பாருங்க. ஆணையேற்றம், குதிரையேற்றம், மல்லித்தம், சொல்லித்தம், அடிமுறை, பிடிமுறை, உறைவாள் வெட்டுதல், கூடுவிட்டு கூடுபாயும் குசல வித்தைகள். அடேங்கப்பா. ஒரு நாடாளும் மன்னனுக்கு 16 கலை பொருத்தம் தெரிந்தவனாக இருக்க வேண்டுமாம் அக்காலத்தில். இந்த காலத்துல ஒண்ணு வேண்டாம், யாரு வேணாலும் நிக்கலாம். சும்மா பைக் ஓட்ட தெரிஞ்சா போதும். எங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்க உட்காரலாம். எங்க இப்போ எலெக்ஷன்ல எல்லாரும் நிக்க முடியாது, ஒரு டிகிரி வேணும். எலெக்ஷன்ல இப்ப அப்படியெல்லாம் வேண்டாம். ஆமா. ஆனால் 16 கலையும் ஓரளவு படிக்கிறான் வல்லரக்கன். ஆமா. அறிந்தாள் அன்னையானவள் என்ன செய்கிறாள்? இந்த மகனுக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து வைத்து கண்டிப்பா நாட்டை முடிசூட்ட வேண்டும். ஆமா என்று நேசமுற்றாள் என்ற பெண்ணை பெண் பேசி நல்ல ஒரு சுபமுகூர்த்த நேரத்தில் திருமணத்தை முடித்து பாதாள உலகத்தை அவருக்கு முடிசூட்டி வைக்கிறாள். பாதாள லோகத்தை அன்று முதல் வல்லரக்கனாகப்பட்டவள் எப்படி அரசாட்சி செய்து வருகிறான் பாருங்கள். சொல்லுங்கள். அரசி புரிந்துமே வாரான் பாதாள லோகம். பாதாள லோகம் அரசி நடத்தியே வாரான். அரசி புரிந்துமே வாரான் பாதாள லோகம். பாதாள லோகம் வரிசை நடத்திய வேளாள் விருது படை காலால் கரிப்படையில் கோலாக்கலமாக மண்டலம் பாதாள நாட்டை வல்லரக்கனானவன் ஆண்டு வரப்பட்ட நாளையில் சீரும் சிறப்புமாக கொஞ்ச நாள் தான் சிறப்புமாக ஆண்டு வருகிறான். நல்லாட்சி செய்தான். ஆமா. பக்தி, அன்பு, ஈவு இரக்கத்தோடு நல்லாட்சி செய்கிறான். ஆமா. நாட்கள் போக போக தான் இந்த அகந்தை வருகிறது. வரதானே செய்யும். ஒரு மனுஷனுக்கு அகந்தை வரலாமா? வரவே கூடாது. வருகிறது அரக்கனுக்கு. அதன் விளைவாக நாட்டை மனம் போன போக்கிலே ஆளுகிறான். இப்படி ஆண்டா மக்களுக்கு நிலைமை என்ன ஆகும்? செங்கோல் பிடித்த மன்னன் கொடுங்கோல் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமா. கொடுங்கோல் ஆட்சி செய்தால் அந்த அரசு ஒரு அரசாகுமா? நல்லா இருக்காது. இவன் ஆட்சியின் காரணமாக ஆமா அந்த நாட்டில் 12 வருடம் மழை பொழியவில்லை. 12 வருடம். ஆமா. 12 வருடம் மழை இல்லை என்றால் பஞ்சம் இருக்குமே. பெரிய பஞ்சம். எப்படிப்பட்ட பஞ்சம்? எப்படி பாருங்கள், சொல்லுங்கள். நாளியது உருண்ட பஞ்சம். உருண்ட பஞ்சம். நாளி உருண்ட பஞ்சம். நாயகனை தோற்ற பஞ்சம். தோற்ற பஞ்சம். நாளியது உருண்ட பஞ்சம். உருண்ட பஞ்சம். நாளியது உருண்ட பஞ்சம். நாயகனை தோற்ற பஞ்சம். தோற்ற பஞ்சம். மறைக்கால் உருண்ட பஞ்சம்.
தோற்ற பஞ்சம் தாலியை தான் கொடுத்தாலோ தாலியை தான் கொடுத்தாலோ தாலி கொடுத்தாலோ தவிடு கூட கிடையா பஞ்சம் கிடையா பஞ்சம் அப்படி ஓடு 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 அப்படி நாளி உருண்ட பஞ்சம் நாயகனை தோற்ற பஞ்சம் மரக்கால் உருண்ட பஞ்சம் மண்மனையை இழந்த பஞ்சம் தாலியை கலற்றி விட்டாலும் ஒரு பிடி தவிடு வாங்க முடியாதாம் பஞ்சம் அப்படி ஒரு பஞ்சம் ஆமா பஞ்சத்தாலே மக்கள் இறந்தார்கள் சில பேர்கள் ஆமா அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு சரி உண்ண உணவில்லை உடுக்க துணி இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை ஆஹா நோயினாலே சில மக்கள் இறந்தார்கள் அதாவது தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல துணி இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படியும் சில மக்கள் வாழ்ந்தார்களாம் ஆனாலும் அந்த மக்கள் இறந்த பிறகு இருக்கிற மக்கள் அப்படி சிந்தித்திருக்கிறார்கள் சரி நினைக்கிறான் வல்லரக்கன் அமைச்சரே அண்ணா கஜானா எப்படி இருக்கு? கஜானா எல்லாம் எண்ணத்திற்கு சரியாகத்தான் இருக்கின்றது. சரி. அதான் கஜானாவில் எந்த ஒரு பொருளுமே இல்லை மன்னவா. அப்ப கஜானா மட்டும் அழகா இருக்குது. ஆமா ஆமா. பொருள் உள்ள இல்லை. இல்ல எந்த ஒரு பொருளுமே இல்லை. இது நிரம்புவதற்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்லக்கூடாதா? சொல்லட்டுமா? சொல்லுங்க. கொஞ்சம் மண்ணை வாரி போட்டு நிரப்பிட்டா என்ன மன்னவா? இல்லை மன்னா, பொன்னும் பொருளும் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் மக்கள் மீது வரிகளைத்தான் போட வேண்டும். போட்டால் கட்டுவார்களா? போட்ட வரியே அவர்கள் இன்னும் கட்டவே இல்லை. பழைய பாக்கி நிறைய இருக்குது. இதுக்கு மேலும் போடுங்கள். அப்படியாகட்டும். எவ்வளவு போட்டாலும் சரி, வரிகளை கட்டாத மக்களை எங்க கொண்டு அடைக்கணும்? பிடித்து சிறையிலே வையுங்கள். வைத்து விடலாம். ஆலயங்கள் எல்லாம் கதவடையுங்கள். அங்கே பூஜை வைக்கக்கூடிய அந்தரனை பிடித்து சித்திரவதை செய்யுங்கள். ஐயோ பாவம், விடக்கூடாதவர்கள். அவர் என்ன பண்ணாரு? அவன்தான் மூல காரணமே. இதுக்கெல்லாம் காரணம் அவனேதான். நூலையும் பிடித்து இழுத்து ஆலயத்து மூடிவிடுங்கள். ஆகட்டும் என்று கட்டளையிட்டான் வல்லரக்கன். ஆமா. அதன்படி கொடுமக்களை எல்லாம் சிறைப்படுத்துகிற போது ஆமா குடிமக்கள் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறார்? இந்த அரசாட்சி செய்கிற அரக்கன் ஆட்சியின் கீழ் வாழ்வதை விட ஆமா நாமெல்லாம் சாகிறது மேலிடா. கோழைத்தனம் அண்ணா. என்னப்பா, நாமல் எத்தனை அரசர்கள் இருக்கின்றோம்? 55 சிற்றரசர்கள் இருக்கின்றோம். ஆமாம். அத்தனை பேர்களும் மொத்தமாக படையெடுத்தால் ஒத்தையில் வல்லரக்கன் செத்தவனாகி விடுவான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஆமா என்று மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு இருந்த படைகளை சேகரித்து அரக்கனோடு யுத்தம் செய்ய கோட்டையை முற்றுகையிட்டார்கள். ஆமா. பார்த்தான் வல்லரக்கன். படைகள் வந்ததை கண்டு அறியாது அரண்மனைக்குள்ளே இருந்து தனியாக வந்து எப்படி அழுது புலம்புகிறான் பாருங்கள். சொல்லுங்கள் ஆண்டவா. ஐயோ, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை. உற்றார் இல்லை, பெற்றார் இல்லை, முறையார் யாரும் இல்லை, யாரும் இல்லை, முறையார் யாரும் இல்லை. எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க
பகவானே ஆண்டவா, இத்தனை தேசத்து அரசர்களும் என் மீது படையெடுத்து விட்டார்களே ஆண்டவா, இவர்களோடு ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் வேண்டுமே. ஆனால் படைக்கு அஞ்சான் தம்பி, துணைக்கு அஞ்சான் தோழன் என்று சொல்லுவார்களே. ஆமா, நமக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லை ஆண்டவா. ஆகா, இந்த கோட்டைக்குள் இருந்து வல்லரக்கன் அழுது புலம்புகிற போது ஆமா, முன்னோர்கள் வெட்டி வைத்திருந்த சுரங்கப்பாதையை கண்டான். கண்ணில் கண்டான் வல்லரக்கன். இதன் வழியாக தப்பி ஓடினால் உயிரை காப்பாற்றலாமே என்று வல்லரக்கன் எங்கு ஓடுகிறான்? காகம் போய் கண்டறியாத வனத்திலே வருகின்றான். ஆண்டவரை நினைத்து தவம் இருக்க வேண்டுமே என்று. ஆமா, வல்லரக்கனாகப்பட்டவன் கடவுளை நம்பி எப்படி தவம் இருக்கிறான்? எப்படி கானகத்திலே தவம் இருக்கிறான் பாருங்கள். அருகோணல் கொண்டோ வெட்டி கொண்டோ வெட்டி அதில வச்ச கம்போ நாட்டி கம்போ நாட்டி அருகோணல் குன்றம் வெட்டி கொண்டோ வெட்டி அதில வச்ச கம்பம் நாட்டி கம்போ நாட்டி கம்பத்திலே கழுசேருக்கு கழுகின் மேலே காந்து வைத்தார். குண்டத்தின் மேல் விறகடுக்கி விறகடுக்கி குடமாய் நெய் சொரிந்தானே மேல் விறகடுக்கி அக்கினி அதிலே மூட்டி ஆதிசிவல் தன்னை நினைத்தார். வல்லரக்கனானவன் சரி அருகோணத்தில் தனது இருப்பிடத்தை அமைத்தான். சிந்தனையை இறைவன் மேல செலுத்தினான். கம்பதடி போல் நிறுத்தி பஞ்சபூதங்கள் 5ஐயும் உள்ளடக்கி அடக்கினான். 9 வாசல்களையும் அடைத்தான். ஒரு மனுஷனுக்கு எத்தனை வாசல்? 9 வாசல். 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு வீடு போட்டாலும் 2 வாசல் தான். ஆமா, ஆனா மனுஷனுக்கு வாசல் எத்தனை? 9. யாரு? 9 வாசலுங்க. பார்த்தேன். 9 வாசல்களையும் அடைத்து 3 ஆசையும் வெறுத்து உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி இறைவனை நினைத்து 12 வருடம் தவம் இருக்கிறான். ஆமா, தவத்தின் பெருமை காற்றிலே கலந்து கைலாய மலைக்கு வருகிறது. ஆமா, சிவபெருமான கக்கினி சோலை அனலாக வீசுவது போல இருக்கிறது. நந்தி, என்ன? காட்டரக்கன் ஒருவன் என்னை வேண்டுகிறான். அப்படியா? அவன் மதி திரும்பும் முன், சிந்தனை சிதறும் முன், சரி, அவனை கூட்டி வா. இதோ வருகின்றேன் சுவாமி. எந்த கோலம் என்ன நினைத்தாலும் உனக்கு கிடைக்கும், போய் வா. இதோ ஆகட்டும் என்று பகவான் நந்தி பகவான் மாட்டு ரூபத்தை மாற்றி, ஆமா, அழகான ஒரு வேத பிராமணனை போல் கோலம் கொண்டு தலை மொட்டை, நெற்றிலே திருநீறுபட்டை, கழுத்திலே உதிராட்ச கொட்டை, ஆமா, இடையிலே காவி சட்டை, காலிலே பாதகட்டை, 7 எழுத்தாணி தண்டு பிரம்பு கமண்டலமர்த்து கொண்டு காடு வனம் வனாந்திரம் குண்டு குமடு 6 அடவி சோலையெல்லாம் கடந்து காகம் அறியாத கள்ளப்பட வனத்தில் வந்து பார்க்கிற போது எங்கு பார்த்தாலும் கரையான் புற்றாக தெரிகிறார். நினைக்கிறார் நந்தி பகவான். என்ன நினைக்கிறான்? அரக்கன் இங்கு தவம் செய்வதாக ஆண்டவன் சொன்னாரே. ஆமா, அரக்கரை எங்கும் காணவில்லையே ஐயோ என்று ஆண்டவனை நந்தி நினைக்கிற போது, நினைக்கின்ற பொழுது சிவனுடைய ஏதுவினால் ஒரு கரையான் புற்றுக்குள் இருந்து ஒரு நமச்சிவாய மந்திரம் வருகிறார். ஓம் நமச்சிவாய, ஓம் நமக. இதை அறிந்தார் நந்தி. ஆமா, இவ்வளவு அற்புதமாக தவம் செய்யும் பக்தனை சரி கைதொட்டால் கலகம் கொள்ளுவார், மெய்தொட்டால் மிதனம் கொள்ளுவார். அதனால் சிவநாமம் சொல்லும் பக்தனை சிவநாமம் சொல்லி எழுப்புவோம். நந்தி பகவான் அழகாக ஒரு தெய்வீகத்தை பாடுகிற போது, ஆமா, கண் விழித்தான் காட்டரக்கன். கம்பத்தை விட்டு கீழே இறங்கினான். சிவன் தான் வந்து விட்டார் என்று நினைத்து அப்படியே நந்தியுடைய பொற்பாதத்தை தொட்டு வணங்கி சொல்லுகிறார். சுவாமி, பக்தனே, வந்து விட்டீர்களா? எனக்கு உடனே வரத்தை தாருங்கள் சுவாமி. மல்லரக்கா, என்ன? நீ நினைத்த சிவன் நான் இல்லை. அப்படி என்று சொன்னால் தாங்கள் யார்? நான் கைலாயமலை கோட்டை காவலாளி, என்னை நந்தி என்று கூப்பிடுவார்கள்.
நந்தி என்று சொல்வார்களா? ஆமாப்பா. ஆமா, முதல் கோட்டை காவலாளி நந்தி என்று சொன்னால் மாட்டு தலை மனித உடலாக அல்லவா இருப்பார்? ஆமா. மொட்டையும் முழுக்கையுமாக வந்து கத்தி கொண்டு இருக்கின்றீரே, ரூபத்தை காண்பித்தால் மட்டும் உம்மோடு நான் வருவேன். பக்தனே, என்ன? என்னை நன்றாக கவனித்துக்கொள். நம்பி விட்டேன் சுவாமி. நன்றாக பார்த்தாயா? ஆமா, பார்த்தேன். சைக்கிள்ல பார்த்தாயா? வா என்னோடு. என்ன போருக்கு அடிக்கடி போவீங்களா? கைலாயம் போவோம். ஒத்த கொம்ப காணல. கம்போடு கொம்பை மறைத்து விட்டு கம்போடு வந்திருக்கிறேன். ஆகா, அப்படியே கட் பண்ணி விடுங்கள். போகலாமா? போகலாம். வா என்னோடு என்று அரக்கனை கூட்டிக் கொண்டு நந்தி பகவான் அப்படி கல்லப்படாத பணத்தை விட்டு எங்கே எப்படி வருகிறார்கள்? எப்படி வருகிறார் பாருங்கள். சொல்லுங்கள். ஏகே பலகாத வழி நடந்து, ஏகே பலகாத வழி நடந்து, ஏறுமையில் ஆற்று பாலம் பலகாத வழி கடந்து, பலகாத வழி கடந்து ஆற்று பாலமே நந்தி தேவனமாக அங்கிருந்து புறப்பட்டு எங்கு வருகின்றார் பாருங்கள். வானவர் உலகம் வருகிறார்கள். ஆமா, நூல் பாலம், மயில் பாலம் இவையெல்லாம் கடந்து வானவர் லோகத்தில் வரப்பட்ட நேரத்திலே அங்கே உலகத்தில் உள்ள வளமையெல்லாம் பார்க்கிறாங்க. ஆமா, அங்க அல்லறை சில்லறை கல்லறை என்பது கிடையாதாம். அந்த மூன்றும் கிடையாது. எங்க? அங்க வானவர் நாட்டில் அல்லறை என்பது கல்யாணம், சில்லறை என்பது குழந்தை குட்டிகள், கல்லறை என்பது உங்களுக்கு கடைசி காலமே கிடையாதுங்க. ஷாக்காலம் இல்லையா? ஆமா, அங்குள்ள வளமையெல்லாம் கண்டு கழித்து விட்டு இந்த லோகம் வழியாக ஆமா அப்படி யமலோகம் வருகின்றார்கள். ஆமா, யமலோகத்தினுடைய புதுமை எப்படி இருக்கிறது பாருங்கள். எப்படி இருக்கின்றது? நாலு பக்கம் நீயோ நல்லமதாக தான் வளர, நடுவில் ஒரு கம்பத்தடி நாட்டினார், நலமாய் விட்ட பலகை மேலே போட்டினார், நலமாய் விட்ட பலகை மேலே போட்டினார், நாலு பக்கம் நீயோ நல்லமதாக தான் வளர, மதாக தான் வளர, நடுவில் ஒரு கம்பத்தடி நாட்டினார், தலைமுடியினாலே ஒரு மலை தலைக்கு மேலே தொங்கவே, தலைக்கு மேலே தொங்கவே, யமதர்மராஜன் எப்படி உட்கார வைத்திருக்கிறார் பாருங்கள். எப்படி அமர்ந்திருக்கிறார்? நாலு பக்கம் அக்கினி ஆறுகள் ஓடுகிறது. நடுவிலே ஒரு வட்ட பலகை ஒன்று அமைத்து அந்த இரும்பு கம்பத்திற்கு மேலே யமராஜன் கொலவிருக்க அவர் தலைக்கு மேல பாருங்க ஒரு முடியினால் ஒரு மலையை கட்டி போட்டிருக்காளாம். அது எதுக்குனே வல்லருக்கு ஒரு சந்தேகம். என்ன? நந்தி பகவானே, என்ன அது ஒரு மனுஷன் இருக்கிறார், அது யாரு? அதான் யமதர்மன். ஆமா, தலைக்கு மேலே முடியினால ஒரு மலை கட்டி போட்டிருக்காங்க. நீதி நெறி தவறி நடந்தால் அந்த தலைக்கு மேல் தொங்க விடப்பட்டிருக்கிறது பாருங்கள் மலை. ஆமா, அந்த மலை அவர் தலைமேல் விழுந்து கீழே ஓடக்கூடிய அக்கினி ஆற்றுக்கு இரையாகி விடுவார் இந்த ஆசாமி.
யமதர்மன். ஆமா, அவருக்கும் தண்டனையா? இதுவரைக்கும் அப்படி அவர் நடந்ததே இல்ல. அதனாலதான் யமனுக்கு சமன் என்று இன்னொரு பெயரா? ஆமா ஆமா சுவாமி, என்ன இந்த யமலோகத்தினுடைய வளமை கண்டது போதும். மண்ணுலகில் தவறு செய்தால் ஆமா தண்டனை கொடுப்பாங்களே ஒரு லோகம், சத்தியலோகம். அதை பார்த்து போகலாமே, வாருங்கள் போகலாம் என்று அரக்கனை கூட்டிக் கொண்டு நந்தி பகவான் யமலோகம் கடந்து சத்தியலோகத்தில் வரப்பட்ட நேரத்தில் சமயத்தில் அங்கே ஒருவரை கொண்டு வந்து கண்ட துண்டமாக வெட்டி காக்கை நரிகளுக்கு ஒவ்வொரு துண்டாக போடுகிறார்கள். அரக்கன் கேட்டபோது நந்தி பகவான் விவரமாக சொல்லுகிறார். ஆமா, இவன் என்ன தவறு செய்தவன்? அவன் பெரிய பாவி அப்பா. எப்படிப்பட்டவன் தெரியுமா? சொல்லுங்க. கொத்தை குறைத்தவனே, குறைமறைக்கால் அளந்தவனே, குறைமறைக்கால் அளந்தவனே, கொழு தோண்ட தண்ணில் போட்டு ஆட்டுவார், கொழு தோண்ட தண்ணில் போட்டு ஆட்டுவார். கொத்தை குறைத்தவனே, குறைமறைக்கால் அளந்தவனே, மறைக்கால் அளந்தவனே, கொழு தோண்டி தண்ணில் போட்டு ஆட்டுவார், கொழு தோண்டி தண்ணில் இட்டு ஆட்டுவார். நிறைய விளைந்ததிலே நீர் சாவி கலந்தவனே, சாவி கலந்தவனே, கிட்டி கிடந்து நெஞ்சில் சமிட்டுவார், சமிட்டுவார், காட்டு நரிக்கிறையாக ஓட்டுவார், காட்டு நரிக்கிறையாக ஓட்டுவார். தாய் தகப்பந்தனை அடிக்க சண்டாள பாவிகளே, சண்டாள பாவிகளை நட்டைப்பார் கரிசி முறை கூட்டிலே, நடைப்பார் கரிசி புறகோட்டிலே, பந்தனை அடித்த சண்டாள பாவிகளை, பாவிகளை ஆள பாவிகளை, தானடைப்பர் கரிசி முனை கோடிலே, தானடைப்பார் கரிசி முனை கோட்டிலே. அப்பா பக்தா, அவன் எப்படிப்பட்ட பாவி தெரியுமா? யாரப்பது? அங்க ஒருத்தனை வெட்டி போட்டிருக்கு பாரு. இவன் என்ன தவறு? கொத்தை குறைத்தவன், குறைமறைக்கால் அளந்தவன். ஓஹோ, கொத்தை நிறைய குறைத்தவன். நெல் விளைஞ்ச பிறகும் வேலை செய்யறவருக்கு ஒழுங்கா கூலி கொடுக்க மாட்டான். ஆமா, சரியானபடி ஆ. மறைக்கால அளக்க தெரியாத பையன். அடடடடா, தெரிந்தாலும் கூலி கொடுக்கிற போது நிறைவா கொடுக்கணும் இல்ல? ஆமா ஆமா. பெண்களுக்கு தண்டனை உண்டா? பெண்களுக்கு, பெண்கள் எல்லாம் நாட்டின் கண்கள். அப்படியா? அவங்களுக்கு தவறு என்பதை செய்யவே தெரியாது. ஐயோ, தெரியாம செய்வா. ஆமா. செய்யறது அத்தனையுமே தவறாகத்தான் இருக்கும். ஏ அப்ப பெண்களை சொன்ன உடனே பொத்துட்டு பாத்தியா? ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பா. ஆமா சுவாமி, என்ன இந்த சத்தியலோகத்தை பார்த்தது போதும், சிவலோகத்துக்கு போகலாமா ஆகட்டும் என்று அரக்கனை கூட்டிக் கொண்டு நந்தி பகவான் எங்க வருகிறார்? நேராக கைலாச மலையதிலே வரப்பட்ட நேரத்திலே ஆண்டவனுக்கு எங்க என்னென்ன அபிஷேகங்கள் அற்புதங்கள் நடக்கிறதோ அப்படிப்பட்ட அபிஷேகம் பாருங்கள். சொல்லுங்கள். மூத்த மகனான ஆனை முகமலோ, ஆனை மகள் கற்பூரமே மகனானே கற்பூரம் ஏந்தே பார்த்த குழல் வள்ளி நாயகனா, பூவள்ளி சொரிந்தே மலையை திருத்தி கடல் கடைந்த ஒரு பக்கம் தொழுது நிற்க, திருத்தி கடல் ஒரு பக்கம் தொழுது நிற்க. கைலாச மலையதிலே வரப்பட்ட நேரத்திலே அப்படி அப்படி சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி அப்படி மூத்த மகன் விநாயகர் பெருமான் கற்பூர ஆராதனை ஏந்திருக்கின்றார். இளைய மகன் வடிவேலன் அப்படியே பாரிஜாத மலர்களை அப்படியே சொரிந்து நிற்கின்றார். வள்ளியும் தெய்வயானை வெஞ்சாமலை வீசிக்கொண்டிருக்க உலக ராஜாக்கள் 9 பேர் கிருபை கட்டியம் கூறி நிற்கின்றார்கள். மலையை திருத்தி கடல் கடைந்து வாலி ஒரு பக்கம் தொழுது நிற்க, அப்படி 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 அந்த நேரத்திலே சிவபெருமானுக்கு சொல்லுங்கள். 18 விதமான மேளதாளங்கள் கொட்டுவாரும் இல்ல தட்டுவாரும் இல்ல தானே முழங்கிக் கொண்டிருக்கிறது.
இப்படியாக ஆண்டவன் இருக்கும் சிவலோகம் கொண்டு விட்டுவிட்டு என் ஆண்டவனை சிவபெருமானே நீங்கள் எனக்கு இட்ட கட்டளையின்படி அரக்கனை கொண்டு சேர்த்தே நான் வருகிறேன். ஆகட்டும் போய் வா என்று நந்தி பகவான் இருப்பிடம் சென்று அமரவும் வல்லரக்கனாகப்பட்டவள் தன்னுடைய எஞ்சான் உடம்பையும் ஒரு சாணாக்கி உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவன் முன்பிலே சரிதானமாக விழுந்தான். எமக்கு வரம் தாருங்கள் இறைவா என்று அரக்கன் கேட்டபோது ஆண்டவன் அசிரிதியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பக்தனே சுவாமி, தன்னை உணர்விட்டு தவங்கள் செய்தாயே. ஆமா, என்னப்பா சொல்லு. அதாவது என்னுடைய ஊர் எது தெரியுமா? சொல்லு பக்தரே. என்னுடைய நாடு பாதாள நாடு. நல்லது. பாதாள நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருக்கப்பட்ட நாளையில் சரி என் ஆட்சிக்கு உள்பட்ட சிற்றரசுகள் என் மீது பொறாமை கொண்டு யுத்தத்திற்கு வந்தார்கள் சுவாமி. சரி, அவர்களோடு யுத்தம் செய்ய சக்தியற்ற நான் உங்களை நினைத்தேன். 12 வருடம் தவம் இருந்திருக்கின்றேன். பக்தா, என்ன உன்னையும் மறந்து என்னையும் நினைத்து அழகான தவத்தை செய்தாயே. ஆமா, உனக்கு என்ன வேண்டும்? வரம் வேண்டும். உனக்கு என்ன வர வேண்டுமானாலும் கேள். அப்படியே ஆகட்டும், நாம் தருவோம். எப்படிப்பட்ட வரம் கேட்கிறார் வாருங்கள். அரக்கன் எப்படியெல்லாம் வரம் கேட்கிறான். எள்ளிலையோ சிறியவரோ சிறியவரோ ஈஸ்வரரே தாருமையா சிறியவரோ கடுகிலையோ சிறியவரோ கரைக்கண்டரே தாருமையா ஆகாட்டி விரல் எடுத்து யார் தலையில் நீட்டினாலோ இதோ நிற்கக்கூடிய இடத்தில், அதாவது எனது வலது கையை மேலே தூக்கி உயர்த்தி 4 விரல்களை மடக்கி அதில் இருக்கும் நான் ஆள்காட்டி விரல் கொண்டு யாருடைய சிரசின் மீது நீட்டினாலும் சரிதான் தலை சுக்கிரீராக தெரித்து போகும்படியான வரத்தை நீங்கள் எனக்கு தர வேண்டும். பக்தனே, என்ன தவத்தை செய்த உனக்கு வரம் தருவது எமது கடமை. ஆமா, சொல்லுகிறேன், கவனமாக கேள். ஆகட்டும். என்று ஆண்டவன் அரக்கனுக்கு எப்படி வரம் சொல்லுகிறார்? எப்படி வாருங்கள். சொல்லுங்கள். தலமதில் உனதுடல் பொடிபடவே தந்தே நீ கேட்ட வரமதுதான் கேட்ட வரம் தந்தார் சிவனாரென்றே மனதோடு உனக்கு வரத்தை தர இருக்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள். சொல்லுங்க. தளமதில் உனதுடல் தந்தே நீ கேட்ட வரம் என்று சிவன் சொல்ல, ஆமா, கைலாயமலிருந்து தாள மேளங்கள் எல்லாம் தட்டுவாரும் கொட்டுவாரும் மற்ற மேளம் தானாக ஒலிக்கிறதா? ஏ அப்பா, தந்தே நீ கேட்ட வரம் என்ற வார்த்தை மட்டும் அரக்கனுக்கு கேட்கிறது. ஆமா, பக்தியோடு பணிந்தான் இந்த வார்த்தை கேட்கும் வரை. சரி, தந்தே நீ கேட்ட வார்த்தை என்று சொல் கேட்ட போது ஆமா நிமிர்ந்தான் வல்லரக்கன். ஆமா, நெஞ்ச நிமித்திட்டான். ஆமா, இனிமேல் யாரையும் கண்டு பயமில்லை. என்னை எதிர்த்து வந்தார்களே சிற்றரசர்கள், பாதாள உலகம் செல்ல வேண்டும், எதிரிகளை வெல்ல வேண்டும், ஆமா, இழந்த நாட்டை ஆள வேண்டும் என்று அரக்கன் பாதாள நோக்கி வருகிற போது, ஆமா, இத்தனை பார்த்து கொண்டிருக்கிறார் பார்க்கடல் வண்ணன் பரந்தாமன். ஆமா, நாரதா, என்ன அரக்கன் வருகிறான் சிவலோகம் சென்று. சரி, பொல்லாத வரத்தை அத்தான் அரக்கனுக்கு கொடுத்து விட்டார். இப்படி இவனை விட்டால் பூலோகத்தில் மட்டுமல்ல பாதாள உலகத்தில் எவரையும் விட்டு வைக்க மாட்டான். நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் சிந்தனையை மாற்றி திரும்பவும் கைலாயம் அனுப்பு. ஆகட்டும் என்று சரி, நாரதுடைய சூழ்ச்சியினாலே சிந்தனை திருப்பி ஆமா நேராக வல்லரக்கனானவள் எங்கே வருகின்றான்? கைலாச மலையை நாடி வந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவனை சோதிக்க அரக்கன் வருகிற போது பார்த்தார்கள் தேவாதி தேவர்கள், ரிஷிமார்கள், முனிமார்கள். அரக்கனை கண்டு பயந்து யார் யாரெல்லாம் ஓடுகிறார்கள்? எப்படி ஓடுகின்றார் பாருங்கள். சொல்லுங்கள். வானவேர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார், மாலையனும் ஆதித்த சந்திரனும் ஓடினார், ஓடினார், மறையவர்கள் ஓடினார்.
முகம் ஓடினார் தந்தை முகம் ஓடினார். பார்த்தார்கள் கைலாசவாசிகள் எல்லோரும் ஓட்டம் பிடிக்கிறார்கள். அரக்கனை கண்டு பயந்து வானவர் ஓட, இந்திரனோட, கந்தனோட, கணபதி ஓட, தானவர்கள், வானவர்கள், முனிமார்கள், சப்தரிஷிகள் எல்லோரும் பயந்து ஓட, ஆமா சிவனுக்கு இடபுறம் இருக்க சக்தியும் மறைந்தாள். ஆமா சக்தி மறைந்த போது சிவனுக்கு வலுவிழந்தது. அரக்கன் யாரை சோதிக்க வருகிறான்? அந்த அரக்கன், அதாவது வல்லரக்கனை சோதிக்க வருகிறார். ஆண்டவனை சோதிக்க வருகிறான். சரி, அவன் கண்ணுக்கு மாய்கை செய்ய வேண்டுமே என்று ஆண்டவன் ஓடவில்லை. நிஜம் இங்குதான் இருக்கிறது, நிழல் மட்டும் ஓடுகிறதா. அதனால்தான் பெரியவர்கள் சொல்லி வைத்துள்ளார், உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம், வள்ளல் விரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மாமணி விளக்கே. சிவன் எங்க இருக்கிறாரு? உள்ளத்துக்குள்ள இருக்கிறார். அப்ப இங்கு இறைவன் இருந்தால் அங்கும் இருப்பார். ஆமா, அறியாத அரக்கன் நிழலை நிஜம் என்று நம்பி ஆண்டவன் நம்மளை கண்டு பயந்து ஓடுகிறார் என்று ஆண்டவனை அரக்கன் துரத்துகிறான். ஆமா, அரக்கன் கண்ணுக்கு ஆண்டவன் சிவபெருமான் நிழலாக நின்று நின்று 12 இடங்களில் அரக்கனை கண்டு பயந்து நின்று நின்று சென்றாராம். ஆமா, அங்க எங்க தங்கி இருக்கிறாரு. ஆகையினால்தான் அந்த நிழல் நின்ற இடங்கள் எல்லாம் சிவாலயம் அமைத்து மாசி மாதம் மகா சிவராத்திரி என்று நாம் எல்லாம் சிவாலயம் ஓட்டம் ஓடுகிறோம். அன்னைக்கு சிவன் ஓடினாரு, இன்னைக்கு நம்ம ஓடுறோம். இதெல்லாம் வடநாட்டில் நடந்தது, தென்னாட்டில் நம்ம கதையாக பாடுகிறோம். ஆமா, 13ஆம் இடம் பிருந்தாவனமாம். அதிலே ஒரு நந்தவன தோட்டத்தை உருவாக்கி நமக்கு சொந்த வனமாக்கி, ஆமா, நிறைய மலர்களை மலர செய்து ஐவதல் என்று சொல்லக்கூடிய செந்தாமரை மலர் மேலே பகவான் ஐவதல் பூக்குள்ளே லிங்கமாக மறைந்தார். ஆமா, எப்படி மறைந்திருக்கிறார் பாருங்கள். சொல்லுங்கள். மறைந்த நன்னருகிருந்த கோவிலே கங்காதரனோ, மறைந்த நன்னருகிருந்த கோவிலே இருந்த கோவிலே மகனோ கங்காதரனோ, மறைந்த நன்னருள் இருந்த போதிலே புலித்தோலாடை கெழவே கணை காதில் கொடுத்த மதியம் தரித்த கங்கையும் ஒன்றையொடுக்கும் பிழைத்தோம் 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 எனவே போடு போடு. பகவான் நாகநந்தி பூவுக்குள்ளே பகவான் லிங்கமாக மறைந்திருக்கின்றார். அரக்கன் வருகிறான். ஆமா, நந்தவன தோட்ட வாயில் வரைக்கும் ஆண்டவனுடைய தடம் இருக்கிறது. சரி, இதற்கு தடம் இல்லை ஆண்டவா. ஆமா, இவர் எங்கு மறைந்தாரோ எங்கு சென்றாரோ சிவனை என்று அரக்கன் அங்கே அமர்ந்திருக்க, அவன் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இந்த உலகத்திலே நாம பெரிய கடவுளாக இருந்தாலும் சரி, காட்டரக்கனை கொல்ல வேண்டுமானால் கண்ணபெருமான் நம்ம அத்தான் வர வேண்டும். அவரும் ஒரு சமயத்தில் மதுரையிலே வசுதேவருக்கும் யாருக்கெல்லாம் வசுதேவனுக்கும் தெய்வகி தேவியின் திருவயிற்றில் 8வது பிள்ளையாக அவதரித்த மாயவன் அங்கே வாழ முடியாமல் மாமன் காலில் பிறந்ததினால் மாற்றானாக வளர்ந்து வருகின்றான். ஆயர்வாடி பட்டணத்தில் நந்தகோன் யசோதை என்ற தம்பதிகளுக்கு வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து வருகிறார் என்பருமான். ஆமா, அங்குள்ள வளமை ஆயர்வாடி பட்டணத்துள்ள பெருமையும் வளமையும் எப்படி இருக்கிறது? எப்படி வாருங்கள் சொல்லுங்கள். ஆயர்வாடி ஓரதிலே ஓரதிலே அசோதையால் அனையதிலே அரண்மனையில் அரண்மனையில் ஆயர்வாடி ஓரதிலே அரண்மனையில்
பிள்ளைகளை திருடி உண்டு அடையல் விட்டார் அடையல் விட்டார் ஆயர்வாடி பட்டணம் என்றால் பெரிய பட்டணம். அங்க 1008 தெரு உண்டு. தெருவுக்கு 1008 வீடுகள் உண்டு. வீட்டுக்கு ஒவ்வொரு கன்னி பெண்களும் உண்டு. தவறாம இருப்பா. ஆனா கன்னி பெண்ணா கல்யாணம் ஆகாத பெண்ணு. அப்படியா? ஆமா. கல்யாணம் ஆகாத பையன் வரலாம் இல்லையா? அதுவும் கன்னி பையன் தான். இதெல்லாம் இல்லன்னா நேரமே போகாது. ஆனால் கண்ணன் மற்றும் யசோதைக்கு ஆண் பிள்ளையாக பிறந்து பல லீலா வினோதங்கள் அற்புதங்கள் செய்கிறாரா. சென்று பால் தயிர் மோர் வெண்ணெய் எல்லாம் கண்ணன் களவெடுக்கிறாரா. ஆமா, இங்கேயும் தூக்குங்க கொஞ்சம். கடவுளுக்கு களவெடுக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. ஆமா, வெள்ளை உள்ளம் எங்க இருக்கிறது என்று. ஓ, வெள்ளை உள்ளம். வெள்ளை உள்ளம் அது என்ன வெள்ளை உள்ளம்? கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் வெள்ளை உள்ளம். ஐயோ, என்னை மாதிரி பொன்னும் பொருளும் கண்ணன் களவெடுத்தாரா? இல்லவே இல்லை. பால் தயிர் மோர் வெண்ணெய்களை மட்டும் களவெடுக்கிறார். அப்படிப்பட்ட அச்சுதன் களவெடுக்கிற போது ஆமா அங்குள்ள 1000 பெண்கள் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறார்? அக்கா, என்னடி உன் வீட்டுல களவு போச்சுக்கா? ஆமா, எங்க வீட்டுல மொத்த களவுக்கா. என்ன ஆச்சுது? என்ன ஆச்சா? கொஞ்சம் தயிரை ஈக்காம்பட்டியில ஊத்தி வச்சிருந்தேக்கா. அப்ப ஒளி போயிருக்குமே. இல்ல, அந்த காலத்து ஈக்காம்பட்டி ஒரு ஓட்ட கூட இருக்காது. காலையில பார்த்தா பெட்டி பெட்டியா இருக்கு. உள்ள இருந்த தயிரை காணலக்கா. கடவுளே, வாட்ட பெட்டியாவது மிச்சம். ஆனா என் வீட்டுல ஒரு சட்டி இறந்து பாத்துக்கா. சட்டியா? ஆமா. என்ன சைஸ்? அது சைஸ் நியாயமா இருக்கும் பாத்துக்க. ஆமா, ஆனா அது அதுல பால் ஊத்தி வைப்பேன். பால் உரமோர் விட்டு சரி பக்குவமா வச்சிருப்பாக்கா. ஆனா இடி உழுவன் சட்டியும் ஒடிச்சு போட்டுட்டு உள்ள இருந்த தயிரையும் குடிச்சிட்டு போயிட்டாண்டி. அப்படியா? சட்டியாவது வச்சுட்டு போயிருக்க மாட்டானா? அந்த ஒண்ணும் தான் கிடந்து அதையாவது போட்டிருக்கலாம் இல்ல. சரி அக்கா, உனக்கு ஏதாவது? கொஞ்சம் போல மோர் வச்சிருந்தேன்டி. மோர்? ஆமா. சரி. எந்த கள்ள பையில கொண்டு போயிட்டான். வீட்லயா? ஆமாடி. வீட்டுக்குள்ள வேற என்ன பக்கத்து வீட்லயே கொண்டு வைக்க முடியும்? இல்ல, உள்ளல வச்சிருந்தா வெளியே வச்சிருந்தியா? நடு வீட்டுல வச்சிருந்தேன்டி. கதவு பூட்டி கிடந்தா திறந்து கிடந்தா? எங்க வீட்டுல யாதடி பூட்டு. அதான் கேட்டேன். நிறைய ஆசாரி மாதிரி இப்ப கொண்டு வைக்க கூட தெரியாதுக்கா. ஆமா, என்ன பண்றது? நாமெல்லாம் எங்க வீட்டுல எப்படி தெரியுமா, குத்துக்கால் கொடுத்துட்டு தான் உறங்குவேன் கதவுல. ஆனா கதவு திறந்த அளவோல இருக்கும். வேற என்ன செய்யக்கா? கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆசாரிக்குன்னு தெரியல. ஆமா, உங்க வீட்டுக்கு கொண்டு வைக்க என்ன இருக்காருல ஒரு ஆசாரி. அவரு ஒரு ஆசாரி. இடி விழுவான் கதவு போட்டான்னா கொண்டி மூடாது. அப்படி ஒரு ஆசாரி. அக்கா, என்னக்கா? எல்லார் வீட்லயும் களவு போயிருக்குது. ஆமா. இந்த அடையாளம் யார் தெரியுமாக்கா? யாரு? எனக்கு தெரிஞ்சாப்புல யசோதைக்கு ஒரு பையன் இருக்கிறான் பாத்தியா? ஆமாடி. கண்ணன் அவன் தாண்டி இந்த வேலையெல்லாம் செய்யறான். அவனை விடக்கூடாதுடி. நேற்று பால் எடுக்கணும்னு செம்பு நிறைய தண்ணியும் கொண்டு ஒரு கிண்ணி நிறைய எண்ணெயும் கொண்டு போறேன். சுருங்கி கிடக்கிட்டு காம்பு ஒரு சொட்டு பால் இல்லை. அவ்வளோ தண்ணி விட்டு கழுவிக்கிட்டு எண்ணெய் போட்டு பார்க்கேன், சுத்தமா சுருங்கி போச்சு, பால் இல்லட்டி. என்ன நீ பார்த்தா கண்ணு குட்டி அவுத்து விட்டுட்டான் பாத்துக்க. அது அட்டை உறிஞ்சி மாதிரி ஒரு சொட்டு இல்லாம உறிஞ்சிட்டு இருக்கா. எவ்வளவு வீட்டுக்கு நான் பால் கொடுப்பேன் தெரியுமா? அன்னைக்கு ஒரு வீட்டுல பால் காய்ப்புக்காண்டி 5 லிட்டர் பால் கேட்டாவாக்கா. வாங்கிட்ட சொல்லுங்க. என்ன அவசரமா கறந்து ராத்திரி நானும் வச்சிருந்தேன். விடிய கால 4 மணிக்கு கறந்தேன் பத்தியா? ஆமா. தொட்டி உள்ள இடத்துல கொஞ்சம் தண்ணி வரி ஊத்துனது உண்மைதான். இந்த இடிவுலாம் மீன் குஞ்சு ஒன்று அது கிடந்தது இதுக்கு வந்திருக்கு பார்த்துக்க. 8 மணிக்கு பால் காய்ப்பன் திறந்து பார்த்துருக்கா மீன் குஞ்சு உள்ள இருந்து விளையாட்டு கிடந்துருக்கு பாலுக்குள்ளையா. ஆமா, நீ நல்லா இருப்பா. அதுல இருந்து இப்ப கொஞ்சம் பால் எடுப்பு குறவு தான். நீ தண்ணி எடுப்பு குறவுன்னு சொல்லு, பால் எடுப்பு குறவுன்னு சொல்லாத. ஆமா, அது போல இந்த களவெல்லாம் காரணம் அவன் தாண்டி யசோதைக்கு பையன். ஆமா, விடக்கூடாது. வாங்கடி போகலாம். சின்ன பையன் நிலாலிங்கி நிற்கான். இந்த 1000 பெண்கள் ஒன்று சேர்ந்து ஆமா யசோதை வீட்டுல வருகின்றார்கள். ஏ யசோதா. யாரம்மா அது? நாங்க தான் உங்க ஊர்க்கார பெண்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். சொல்லி என்ன விஷயம்? ஏ யசோதா. ஏ யசோதா புல்தல்லா ஆயர் கோல தோரிட்டு. ஏ யசோதா புல்தல்லா ஆயர் கோல தோரிட்டு. ஏ கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜலத்தை கேளா. அம்மா சோதா உந்தன் ஆயர் கோல தோரிட்டு. அம்மா சோதா உந்தன் ஆயர் கோல தோரிட்டு. ஏ கோபால கிருஷ்ணன்
என்னம்மா இன்னைக்கு ஒன்னையா என் பையன் ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டா. என்ன விஷயக்கா? உன் பையன் வீட்டுல இருக்கானா? தூங்குறாண்டி. உன் பையன் நல்லா என் வீட்டுக்காரன் நேத்து வெளியே படுத்திருக்கான். கூப்பிட்டு எதுக்கோ? நல்ல போதையில வந்தான், வெளியே கிடந்தான். அப்படியா? ஏய், உன் பையன் எங்க வீட்டுல வந்து பால் மோர் தயிர் வெண்ணெய் எல்லாம் திருடி சாப்பிட்டுட்டு போயிட்டான். என் பிள்ளையா? ஆமா, உன் பிள்ளைதான். உன் வீட்டுல வந்தா? ஆமாடி. கூப்பிட்டு கேட்கட்டுமா? கூப்பிடு. கண்ணா, நான் பெற்ற மகனே கண்ணா. அம்மா, இங்க வாடா செல்வமே. என்னம்மா? இவங்க வீட்டுல போய் நீ களவு செய்தியாடா? எல்லாரும் உன் மேல பராதி சொல்றாங்கட. இல்லவே இல்லம்மா, நான் இவ வீட்டுக்கு போகவே இல்லம்மா. அப்பா பால் வடியும் முகம். இப்ப கொஞ்ச நாளா தியானா வடியுது. மகனே, அப்ப இவன் வீட்டு நீ போகவே இல்லையா? இல்லட்டி அம்மா. இப்ப பொய் சொல்றாளா? ஆமாம்மா. எம்மா, இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பாருமா எப்படி இருக்கா, நீ பாருமா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? சொல்லு மகனே. பொல்லாதே கோபி மாரம்மா, பொல்லாதே கோபி மாரம்மா, இல்லாத வார்த்தைகளை சொல்லுறார் சும்மா, சொல்லுறார் சும்மா. பொல்லாதே கோபி மாரம்மா, பொல்லாதே கோபி மாரம்மா, பொல்லாதே கோபி மாரம்மா, இவங்க இல்லாத வார்த்தைகளை சொல்லுறார் சும்மா, சும்மா சும்மா. பொல்லாதே கோபி மாரம்மா, இருட்டினில் உரியட்டுமா, இருட்டினில் உரியட்டுமா, எத்தினாலும் வெண்ணையை போய் திருடுவேனோ, திருடுவேனோ, வெண்ணை இங்கே கிடையாதா? அம்மா, என்னடா? இவெல்லாம் பாருங்கம்மா எப்படி இருக்கான்னு. கள்ள முழிலாம் முழிச்சிட்டே இருக்கிறா. இவள பாருங்க, 4 நாள் ஆச்சு குளிச்சு, அவளும் களவு கொடுத்துட்டு வந்திருக்கா. ஆனா பொய் சொல்றாளா? ஆமா, அடாடாடா. பொல்லாதவாமா. நான் பெற்ற மகனே கண்ணா, என்னம்மா? எல்லாரும் உன் மேல பொறாம சொல்றாங்க. ஆமாம்மா. ஏன் தெரியுமா? எதுக்குமா? அவங்களுக்கு இருக்கிறது எல்லாருக்கும் பெண் பிள்ளை. உனக்கு நான் மட்டும்தான் ஆண் குழந்தை பத்தியாம்மா. நான் பெற்ற செல்வமே, என்னம்மா? நம்ம என்ன குலத்துல பிறந்திருக்கிறோம்? இடையர் குலம். ஆமாம்மா. அப்பா வந்து வயதாகி விட்டது. மாடு ஆடெல்லாம் வயசு ஆகுனால அவர் வாயை வச்சிட்டு இருக்கவே மாட்டுங்காரம்மா. ஐயோ, இல்லம்மா மகனே. என்னம்மா? அப்பா கட்டில படுத்திருந்தாலும் அது மட்டும்தான் உண்டு அவருக்கு. நீ எந்திரிச்சாருன்னு வச்சுக்க, இருக்க காலையே முறிச்சு போட்டுருவேன். எழும்பிக்கிட மாட்டாரு மோனே. அவரு குண்டடி பட்டு கிடக்காரு மக்கா. எப்படி? ஐயே, அதை கேட்காத, உனக்கு தெரியாது மோனே. நீ பிறக்கிறதுக்கு முன்னே அவருக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லி. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த அடிபட்டு இருக்கு. ஆமா மக்கா. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாதாக்கும். குண்டடி பட்ட பிறகுதான் நீ பிறந்தது மக்கா. அப்படியா? ஆமா. நல்லா பிறந்திருப்பேன். ஆமா மோனே. அதனால அப்பா செய்யக்கூடிய ஆடு மாடு மேய்க்கும் தொழில் நீ செய்வியா மகனே? ஆகட்டும் அம்மா. காலையில போயிட்டு சாயங்காலம் வாடா. கண்டிப்பா வந்துருவேன். கடையாள் பாத்திரத்துக்குள்ள கஞ்சி வச்சிருக்கிறேன். பொங்கம்பு இருக்குது, அருவா இருக்குது, சரி, சுருக்கு பை இருக்குது. ஆமா, படியரிசி வாங்கி கொண்டு ஆடு மாடுகளை எல்லாம் கானகத்தில் நிறை சாய்த்து மாலை வந்தடைந்தால் போது மகனே. சரி. இவ்வளவு நேரமும் இங்கு நடந்த கதைகளை அப்படி பூக்குள் மறைந்திர சிவபெருமான் எண்ணி பார்க்கிறார். ஆமா, அதுவும் துவாபர யுகத்தில் அத்தான் கிருஷ்ண பரமாத்மா இப்படிப்பட்ட வினோதமெல்லாம் செய்தாரே. ஆமா, இப்போ எங்க இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ என்று சிவன் கண்ணனை நினைக்கிற போது, நினைக்கின்ற பொழுது கண்ண பெருமானுக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? என்ன பழக்கம்? யார் யார் எந்த ரூபங்களில் வழிபடுகிறார்களோ அந்தந்த ரூபங்களில் அருள் புரிகிறது கண்ணுடைய பழக்கம். ஆமா, அத்தான் மாடு மேய்த்த விதத்தை நினைக்கிறாரே என்று சொல்லி கடவுள் வந்து ஆடு மாடெல்லாம் கொண்டு போக இல்ல. சரி, தேவர்களை எல்லாம் பசுவாக்கி கொண்டு தாமளும் ஒரு இடையர் கோலமாக சமைந்து எடுத்து எப்படி வருகிறார் பாருங்கள். எப்படி வருகின்றார் பாருங்கள். கொம்பு பசுக்களை திரட்டி மாயல் கோல நெடுமால் புறப்படுவா, பசுக்களை திரட்டி கூட்டம் செய்தார். கடையால் ஒன்று தொங்கிய தோல்பை ஒன்று.
நரி பரந்தாமன் ஆடு மாடுகளை எல்லாம் திரட்டி கொண்டு கொம்பு பசுக்களை திரட்டி கொண்டு தண்டகை என்னும் ஆத்தங்கரையோரம் ஆடு மாடுகளை மேய செய்த வண்ணமாக அழகான ஒரு சுண்டை செடி மரமாம். ஆமா அந்த நிழலிலே ஆடு மாடுகளை நிறை சாய்த்து விட்டு ஆமா கண்ணபெருமானுக்கு நேரம் போகாமல் இருக்கிற போது கையில இருந்து பாருங்க புல்லாங்குழல். ஆமா அந்த சீங்குழலை எடுத்து பல ராகத்தை வாசிக்கிறார். அந்த ராகத்தினுடைய தொனியானது காற்றிலே கலந்து அரக்கனுக்கு பயந்து ஐவதல் பூவுக்குள்ளே மறைந்த சிவன் காதுக்கு வருகிறது. ஆமா நினைக்கிறார் சிவருமா என்ன நினைக்கிறார்? இவ்வளவு அற்புதமாக புல்லாங்குழல் தொனி கேட்க வேண்டுமானால் ஆனால் நம்முடைய மச்சான் கண்ணபெருமானை தவிர வேற எவரால் இப்படி வாசிக்க முடியாது. ஆமா ஆமா அத்தானிடம் சென்றால் காப்பாற்றுவார் என்று பூவிட்டு கரிகிறங்கி ராகம் வரக்கூடிய திசை நோக்கி ஓடோடி சென்று சிவபெருமான் கண்ணபெருமானுடைய காலிலே பொத்தண்டு விழுந்தார். விழுந்தவருக்கு வாய் மட்டும் அபயம் அபயம் என்னை காப்பாற்றுங்கள் அத்தா என்று முணங்கிக் கொண்டே இருக்கிறது. உரட்டி புரட்டி பார்க்கின்றார். அங்க பாருங்க உறக்கத்தை பாருங்க. இப்பமே இல்ல நேத்து பொங்கல்ல நாங்க உறங்கல. அப்பா ஐயோ மழையில என்ன குளிர் என்ன உறக்கம். 11 மணிக்கு உறக்கமா? அப்பா அப்பா அபயம் 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 என்ற ஓசை கேட்ட போது சிவனுக்கு வேற ஒண்ணும் தெரியல. உருட்டி பாக்குறாரு. முதுகுல ஒரு மச்சம். ஆமா முதுகுல மச்சம் இருக்குன்னா யாருக்கு இருக்கும்? நம்ம அத்தானுக்கு தான் இருக்க வேண்டும். சிவனே இப்படி விழுந்தாரே என்று அத்தானை தொட்டு எழுப்பி ஆமா காராம்பசு பால் கொடுத்து தாக விடைய தீர்த்து. ஆமா ஏன்னா உலகை காக்க பரம்பொருள் இல்லையா? ஆமா சொல்றாரு பாருங்க. கந்தனை பெற்றெடுத்தவரே, கடல் மழுவை தரித்தவரே, ஆலகால விஷத்தை அமுதாக உண்ட நாயகமே, பிட்டுக்கு மண் சுமந்து பாண்டிய மன்னன் கையால் பிரம்பால் அடிபட்ட போது கூட உங்கள் மேனி இப்படி தள்ளவில்லையத்தான். நீங்கள் தள்ளாடி தடுமாறி என் காலடியிலே விழுந்தீங்களே, என்ன காரணம்? அத்தா நடந்த விவரத்தை சொல்லுங்க. காரகத்திலே ஒரு வல்லரக்கன் என்ன நினைத்து 12 வருடம் தவங்கள் இருந்தார். வல்லரக்கன். ஆமா சரி. அதாவது நந்தியை விட்டு 12 மணி அளவிலே அழைத்து வந்து கேட்டபடி வரமானது கொடுத்தேன். என்ன கேட்டான்? என்ன கொடுத்தேன்? நீட்டிய விரலுக்கு தலையறும்படியான வரத்தை கேட்டா நான் உடனே கொடுத்தேன். சரி. ஆனால் யாரு என்ன இலக்கி விட்டாங்களோ தெரியல, அவன் என்னையே துரத்திட்டு வரான். அத்தான் அவனிடத்திலே என்னை காப்பாற்றுங்கள். அப்படியா? ஆமா என்று சிவன் சொன்ன போது கண்ணபெருமான் பெண் கோலம் கொண்டு ஆமா அரக்கனை சம்காரிக்க சிவனை முன்பு அரக்கன் முன்பாக தோன்றி சத்தியம் செய்து கேட்கிறார் பாருங்க. அப்படி என்ன என்ன சத்தியம் தான் செய்துதாரே கையிலே கைவிடவோ என்னிடவோ அந்த தலங்கள் எல்லாம் ஆனையிட போக வேண்டாம். இந்த நல்ல தலைமதியிலே இந்த நல்ல தலைமதியிலே எளிதான ஆணை உண்டு. எளிதான ஆணை உண்டு. ஒன்று வீரர் தனகெடுத்து மூன்று நேரம் தலையை சுற்றி தலையெடுத்து தொண்டையிலே நான் காண தொட்டாலோ இளையே சத்தியந்தான் செய்வதெல்லாம் பாரணவே கொண்ட வல்லரக்கன் அறியாமல் கையெடுத்து தோண்டு விரல் எழுத்ததிலே தொட்ட போது இதனல்லோ அரக்கன் தலை கொடுவான் கடலில் போய் விழுந்திடுமா. அரக்கனை கொண்டுவிட்டு அச்சுதன் பச்சைமால் மறுபடியும் இடையர்கோலமாக சமைந்து சிவன் முன்பிலே வருகிறார். அத்தான் என்ன அரக்கனை கொண்டு விட்டேன். அரக்கன் கதை முடிந்தது. சரி நீங்கள் போகலாம் சிவலோகம். ஆகட்டும். அரக்கனை கொண்ட கோலத்தை பார்க்க வேண்டுமோ? பார்க்க வேண்டும். பார்த்தால் நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். தாங்குவீங்களா? என்று அரக்கனை கொண்ட கோலத்தை அச்சுதன் பச்சைமால் எடுத்து காண்பிக்க, ஆமா, இதை மெய் மறந்தார் சிவபெருமான்.
பார்வதி என்று நினைத்து கட்டி தழுவுகிற போது அந்த நேரத்தில் என்ன ஆகிறது? ரெண்டு சக்திகளும் ஒன்று சேருகிறது. ஆமா. அப்படியானால் ஒரு புதிதாக ஒரு சக்தியை உருவாக்க வேண்டும். ஆமா. கையில் அந்த நேசமுத்து விந்து வெளிவருகிறது. ஆமா. பார்வதியானவள் கையிலே என்று சில காரணங்கள் சொல்லி அரிகரபுத்திரன் ஐயன் சாஸ்தாவா படைக்க வேண்டுமே என்று எந்த நாளிலே எப்படி படைக்கிறார் பாருங்கள். ஐயனை எந்த நாளையிலே பிறவி செய்கிறார்கள்? நாளான நாளையிலே நல்ல சனி வாரத்திலே பங்குனி மாதத்திலே 17ஆம் தேதியிலே செய்ய சனி வாரத்திலே நீலமுழு பஞ்சமியில் உத்திரத்து நாளையிலே யோகம் என்ற பக்கத்திலே நாகம் கூடை பிடிக்க நல்ல பாம்பு தாராட சிங்கம் கூடை பிடிக்க சிறுகன்னிமார் குறவையிட நட்டுவர்கள் கொட்டி வர நாதஸ்வரம் பாடி வர மைவிழிமார் குறவை பாட திருவங்கு பரிமாற குறி சொல்லுவார் நெஞ்சகத்துள் குந்தொழிப்பார் புண்ணியனார் குறி சொல்லுவார் நெஞ்சகத்துள் விளக்கொளி போலிருப்பார் வையகனார் உலகம் வாழ ஐயன் சாஸ்தா படையோடு வந்து பிறந்தார். சாஸ்தா வந்து பிறக்க ஐயன் சாஸ்தா ஐயன் பிறக்க அழகுள்ள பூதப்படை தானே பிறக்க அழகுள்ள பூதப்படை தானே பிறக்க அந்நிய வலதே புறத்தானோடு அழுக்கிடகாரன் பதினடிக்காரன் புருஷக்காரன் ஒத்த பந்தக்காரனோடு முகந்த முன்னோடி முருக முதுரிமை காலாளும் பெரும்படையும் ஆனக்காரி சீனக்காரி அக்கினிகாரி காந்தக்காரி காந்தக்காரி கருநீலி அன்னி பாதாள இசக்கியோடு பாதாள இசக்கியோடு ஆனையின் மேல் அழகனோடு கொண்டாட்ட பெருமாளும் வடக்கு மான சுவாமியோடு ஆள ஒரு ஐயன் சாஸ்தா படையோடு வந்து பிறந்தாரே.